வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நாம நீங்க தூங்கும் போது கால் நரம்பு உங்களுக்கு அடிக்கடி இழுத்துக்குதா, அதுவும் இரவு நேரங்கள்ல நீங்க தூங்குறீங்க அப்படிங்கும் போது உங்களோட கால் நரம்பு அடிக்கடி இழுத்துக்குதா, வலியை குறைக்க இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தசை பிடிப்புக்கு அப்புறம் உடனடியா பாதிக்கப்பட்ட இடத்துல ஐஸ் கட்டியை யூஸ் பண்ணணும். அது மசில் கிராம்ப்னு சொல்லுவாங்க. இந்த தசை பிடிப்புக்கு அப்புறம் உடனடியா பாதிக்கப்பட்ட இடத்துல என்ன பண்ணுவோம்? ஐஸ் கட்டியை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தசைகளை தளர்த்துறதுக்காக ஒரு விரைவான மசாஜும் நம்ம கொடுக்கலாம். பொதுவா ரொம்ப நேரம் உட்கார்ந்தாலோ இல்லைன்னா நிற்கும் போதோ முதுகு அண்ட் கால் தசைகள்ல ஒரு விதமான அழுத்தம் உண்டாகும். கவனிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி கால் தசைகள் இருக்குல்ல, அதுவுமே சிலருக்கு அப்பப்போ மரத்து போயிடும். கால் தூங்கிடுச்சு அப்படிலாம் சொல்லுவோம். இப்படி ஏற்படுற தசை பதற்றம் பொதுவா தானாவே சரியாயிடும் தான். ஆனா பல சந்தர்ப்பங்கள்ல உணர்வின்மை நீங்கினதுக்கு அப்புறம் வலி நீடிக்கும். அதாவது சில இது எனக்குலாம் கால் தூங்கிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவோம். அப்படி கால் உறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த அப்படி தட்டுனா ஒண்ணுமே தெரியாது. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி ஒரு மாதிரி கூச்சம் மாதிரி வரும். அதை தொடவே முடியாது, அவ்வளவு கூச்சமா இருக்கும். அந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த இதை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் ஃபீல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வாங்க போலாம். தசை பதற்றத்திற்கான காரணங்கள்ல நீர் இழப்பு. அதாவது நீங்க தண்ணீர் சரியா குடிக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த விஷயம் வரும். நானும் தண்ணி குடிக்கவே மாட்டேன். சோ இப்பதான் தண்ணியோட அருமை தெரிஞ்சு, அதாவது நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா தண்ணீர் கண்டிப்பா குடிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இளநீரா இருக்கட்டும், ஜூசஸா இருக்கட்டும், எந்த வழியிலையாவது நம்ம தண்ணீர் ஆகாரங்களை நம்ம எடுத்துக்கணும், தண்ணீரும் குடிக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்றேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த நீர் பற்றாக்குறை இருக்குல்ல, இதுவும் தசை நெகிழ்ச்சி தன்மையை பாதிக்குது. அது ரொம்ப பிளெக்சிபிலிட்டி இல்லாம அது பாதிக்கும். சரியா? நைட்டு டைம்ல பக்கவாட்டுல படுக்கும் போதோ நடக்கும் போதோ தசையில வலி, தசைகள் லாக்டிக் அமிலம் குவியுது, விட்டமின்கள் பொட்டாசியம் இல்லாதனால அடிக்கடி தசை பிடிப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ மெயினா விட்டமின் அந்த மாதிரி சத்துக்கள் இல்லாதனாலதான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகுது. சரிங்களா? தசை பிடிப்புக்கு அப்புறம் உடனடியா பாதிக்கப்பட்ட இடத்துல ஐஸ் கட்டி யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தசைகளை தள்ளுத்த ஒரு ஸ்பீடான ஒரு மசாஜ் நீங்க கொடுங்க. அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும் வகையில மசாஜ் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு டவலை வெந்நீர்ல நினைச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஈரமான டவலை வலி உள்ள இடத்துல வச்சு அப்படி இறுக்கி பிடிச்சுக்கோங்க. இது ஒரு ரிலாக்ஸான உணர்வை உங்களுக்கு கொடுக்கும். மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? எந்திரிச்சு போகவே முடியலங்க, எப்படிங்க நாங்க இதெல்லாம் பண்றதுன்னா பக்கத்துல இருப்பாங்கல்ல யாராவது, அவங்க கிட்ட சொல்லுங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா நல்லா அந்த யாருமே இல்லை அப்படின்னா கூட நல்லா நம்ம காலை இறுக்கி பிடிச்சி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க, சரியாயிடும். ஒரு நாற்காலியில சாஞ்சு உட்கார்ந்துக்கிட்டு காலை இடுப்போட முன்னோக்கி உயர்த்துங்க. 10 வினாடிகளுக்கு நீங்க இதை பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா ரத்த ஓட்டம் சீராகும். தசைன்னு சொல்லுவாங்கல்ல, தசை பதற்றமும் நீங்கிடும். சரியா? அடுத்ததா, இருந்தாலும் தசை பதற்றம் பாத்தீங்கன்னா அடிக்கடி ஏற்பட்டுச்சுன்னா மருத்துவரை நீங்க கண்டிப்பாக அணுகணும். இப்ப நான் சொல்லிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா உங்களுக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க டாக்டரை போய் பாருங்க. தூங்கும்போது உங்க காலடியில ஒரு தலையணியை வச்சுக்கிறது நல்லது. பச்சை காய்கறிகள், பழங்கள், முட்டை, பால் இந்த மாதிரி ஹெல்த்தியா சாப்பிடுங்க. இப்படிப்பட்ட கால் தசைகள் வீங்கி அங்க தோலோட நிறம் மாறுவதை நீங்க பாத்தீங்கன்னா தாமதிக்காமல் டாக்டர் கிட்ட போயிடுங்க. ஓகேங்களா? யூடியூப்ஸ்ல நிறைய வீடியோஸ் வரும், வைக்கும். டாக்டர்ஸ் கூட டாக்டரோட வீடியோஸ் கூட நீங்க நிறைய பாப்பீங்க. பட் அட் த சேம் டைம் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, அந்த ஒரு விஷயத்த அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும் இல்லையா? ஸோ டாக்டருக்கு படிச்சவங்க எல்லாம் சும்மா இல்லை. ஸோ டாக்டருக்கு இதை விட பெரிய பெரிய விஷயங்கள் தெரியும். அந்த உங்களுக்கான வலி எந்த அளவு சீரியஸ்னஸா இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அவங்க படிச்சிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ப்ளீஸ் அவங்க டாக்டர் கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு ஆரோக்கியமா வாழுங்கன்னு சொல்லி மெயினா தண்ணி குடிங்க, பழங்கள் நிறைய சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே என்ன ஆகும்னா நம்மளோட அந்த கால் வலி, இந்த தசை பிடிப்பு இதெல்லாமே காலப்போக்கில் ஓடியே போயிடும். ஓகேவா? அப்புறம் நீங்களும் துள்ளி குதிச்சு ஓட ஆரம்பிச்சிருவீங்க, நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை வேறொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ல மீட் பண்றேன். Until then, thank you so much. Take care all.